நாடு முழுவதும் இன்றைய தினம் பகிஷ்கரிப்பின் காரணமாக சேவைக்கு சமூகம் அளிக்காத சுகாதார சேவையை விட்டு கைவிட்டவர்களாக கருதப்படுகிறார் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த ஊழியர்கள் தொடர்பில் விரைவில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவைக்கு சமூகம் அளிக்காது வைத்தியசாலைக்குள் தங்கியிருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என சுகாதார அமைச்சு வைத்தியசாலை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. நிலுவை சம்பளம் வழங்கப்படாமை, 3000 ரூபாய் விசேட கொடுப்பனவு சுகாதாரத்துறைக்கு வழங்கப்படாமை உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு நாடு பூராகவும் இன்று சுகாதார சேவை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்தனர். இந்த பணி பகிஷ்கரிப்பினால் வெளிநோயாளர் பிரிவு பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. வெளிநோயாளர்களின் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக பாதுகாப்பு அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருந்தனர். எவ்வாறாயினும் தேசிய வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு பாரிய பிரயத்தனத்திற்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 40,000 சுகாதார சேவை ஊழியர்கள் இன்றும் நாளையும் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுப்பதாக அனைத்து இலங்கை நலன்புரி சங்கம் தெரிவித்துள்ளது. 30 பிரிவுகளைச் சேர்ந்த ஊழியர்கள் இந்த பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நோயாளர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாத வகையிலும் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையிலும் தான் இந்த பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளோம். இன்று வெற்றிகரமாக பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளோம். அதேபோன்று 28ஆம் தேதி காலை 6:30 வரையும் பகிஷ்கரிப்பை முன்னெடுப்போம். இதேவேளை நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் நேற்றைய தினம் நடைபெற்ற கலந்துரையாடலில் 1000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். මැතිවරණ ව්‍යාපාරයේ ආසන්නයේදී 15,000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்படும் என தேர்தல் கால பகுதியில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கு உறுதி வழங்கப்பட்டிருந்தது. வைத்தியர்கள் கோரிய தொகையில் 10,000 ரூபாய் வரை குறைக்கப்பட்டது. தாதியர் உள்ளிட்ட ஏனைய சுகாதார தொழிற்சங்கங்கள் இங்கு அழைத்து பல மணி நேரம் கலந்துரையாடப்பட்டது. 3000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என முடிவு காணப்பட்டது. இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டாம் என 22 தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடப்பட்டது. கலந்துரையாடலின் ஊடாக பிரச்சினைக்கு தீர்வு எட்ட முடியும் எனவும் கூறப்பட்டிருந்தது. மிக நீண்ட நேர கலந்துரையாடலின் பின்னர் 1000 ரூபாய் வழங்க தீர்மானிக்கப்பட்டது. අපි තීන්දුව කරගත්තා මේ රුපියල් 1000ක දීමනාවක් ලබා දෙන්න. ඉදවරයට රුපියල් 10,000ක් දෙනකොට හෙද කාර්යමණ්ඩලයට රුපියල් හෙද පරිපූර්ණක අතුරු වෛද්‍ය කියන කණ්ඩායම වලට රුපියල් 3,000ක දීමනාවක් තමයි දුන්නේ. ඒකට සාපේක්ෂව බැලුවොත් අපිට මේ මොහොතේදී බොහොම අමාරු වෙනවා. මේ මොහොතේදී රුපියල් 1000ක මුදලක් අපිට විශේෂ දීමනාවක් ලෙස ගන්න හැකි වුණා. අපි ඒ වෘත්තීය සමිති ක්‍රියාමාර්ගය අපි කරන්නේ නැහැ. தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அரச வைத்தியசாலைகளில் ஏழை மக்களுக்கு சுகாதார சேவை வழங்கப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று மாலை அல்லது நாளை காலையாகும் போது வைத்தியசாலை ஊழியர்கள் கடமைக்கு திரும்புவதோடு வைத்தியசாலை நடவடிக்கைகளை வழமை போன்று முன்னெடுப்பதற்கு உதவி செய்வார்கள் என எதிர்பார்க்கின்றேன். இருப்பினும் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் சுகாதார அமைச்சு முன்னெடுத்துள்ளது.